நான் ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கலான்னா, அது இயற்கைக்கே பொறுக்க மாட்டுது. கடந்த 10 நாளா திருச்சியில நல்ல ஒரு கிளைமேட். மழை வர மாதிரி க்ளூமியா சூப்பரா இருந்துச்சு. சரி இன்னைக்கு வீக்கெண்ட் சாட்டர்டே நம்மளும் ஃப்ரீயா தானே இருக்கோம். டெரஸ் கார்டன போய் கிளீன் பண்ணலான்னு வந்தா, மார்னிங் 6:00க்கே அப்படி ஒரு வெயில். வீடியோ பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரியும். சூரிய பகவான் எவ்வளோ பளிச்சுன்னு அடிக்கிறாருன்னு. இருந்தாலும் நான் விடுறதா இல்ல. இன்னைக்கு வந்த வேலைய முடிச்சுட்டு தான் கீழ இறங்கணும்னு ஒரே முடிவா எடுத்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம டெரஸ் கார்டன்ல எல்லா தொட்டிங்கள்லயும் களைகள் வந்து நெறைய வளர்ந்துட்டாங்க. ஸோ அதான் நம்ம இன்னைக்கு வந்து கிளீன் பண்ண போறோம். ஆடி மாசத்துல வந்து விதை போட்டு விடுவோம். அந்த விதையெல்லாம் முளைச்சு வரப்போ, நம்ம போட்ட விதை முளைக்குதோ இல்லையோ சுத்தி இந்த எக்ஸ்ட்ரா களைங்கெல்லாம் வந்து வளர்ந்துருவாங்க. ஸோ நம்ம போட்ட விதையிலேருந்து செடி வரப்போ, இந்த களைங்க அவங்கள வந்து ப்ரெஸ் பண்ணி க்ரோ பண்ண விடாம பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அப்பப்போ பார்த்து அந்த களைங்கள எடுத்து விட்டோம்னா, நம்ம போட்டு விட்ட அந்த சீட்ஸ்லேருந்து வர பிளான்ட்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியா க்ரோ ஆகி வரும். முன்னையெல்லாம் அந்த களை எடுக்கணும்னாலே கொஞ்சம் பயமா இருக்கும். பிகாஸ் சில செடிங்களோட வேருங்க வந்து ஆழமா போய் எடுக்கவே ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். அண்ட் நம்ம கைங்கள்லயுமே நெறைய காயங்கள் வந்து படும். ஸோ அதனாலயே நாங்க என்ன பண்ணுவோம்னா, வி யூஸ்ட் டூ ஹையர் அ பெர்சன். அவங்க வந்து களைங்கள்லாம் எடுத்து குடுத்து ஃபுல்லா கிளீன் பண்ணி குடுக்குறதுக்கு தே சார்ஜ் அரவுண்ட் 400 to 500 ரூப்பீஸ். பட் நான் இப்போ ரீசென்ட்டா அமேசான்லேருந்து 3 செட் ஆஃப் கார்டனிங் டூல் வந்து வாங்கியிருந்தேன். நான் வாங்குறப்போ ஆஃபர் ப்ரைஸில் இட் வாஸ் 200 ரூப்பீஸ் அண்ட் இட் இஸ் அ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பட் சச் எ யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். நான் அதோட லிங்க் வந்து டேக் பண்ணி விடுறேன். டிஸ்கிரிப்ஷன்லையுமே ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க டூல் வந்து பார்த்திங்கன்னா கல்டிவேட்டர். இதை வந்துட்டு இந்த மயில் ரேகை வச்சு நம்ம வருடுற மாதிரி லைட்டாக அந்த மணல் மேலே வந்து வருடி விட்டோம் அப்படின்னா இந்த களைகள்லாம் வந்து ஈஸியாக வந்துடுறாங்க. நம்ம ஸ்ட்ரெயினே இல்லாமல் வந்து க்ளீன் பண்ணிட முடியும். முன்னையெல்லாம் களைகள் எடுக்கணும் அப்படின்னா நம்ம டெரஸ் கார்டனுக்கு அப்ராக்சிமேட்டாக 2 டேஸ் கிட்ட ஆகும். பட் அன்னைக்கு வந்து நான் 1 ஹவர்லேயே ஃபுல் டெரஸ் கார்டனுமே வந்து சூப்பர் டூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். யூசுவலாக இந்த மாதிரி கார்டனிங் ஒர்க்லாம் நான் வரேன்னா எனக்கு எப்போவுமே மைண்டில் ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அது என்ன பாட்டு நான் ப்ளே பண்ணுறேன் நீங்களும் கேளுங்க. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. சீரியஸாக ஃபார்மர்ஸ்லாம் இதை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அடிக்கவே வந்துருவாங்க. நாங்கள்லாம் வயலில் இறங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். நீ 4 தொட்டியை வச்சுட்டு நீ இந்த பாட்டை கேட்குறியான்னு. சீரியஸாக பெரிய தோட்டமோ சின்ன தோட்டமோ நம்ம தோட்டத்துலேருந்து கிடைக்கிற எதுவாக இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் தானேங்க. நான் இன்னைக்கு இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக கார்டனிங் ஒர்க்கை வந்து முடிச்சிட்டேன். முடிச்சு ஃபுல்லாக பார்க்குறப்போ அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. கார்டனிங் ஒர்க் அப்படின்றதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நம்ம வீட்டில் 2 செடியோ 3 செடியோ அதை வச்சு பராமரிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. நானுமே கையோட டூல்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பாய்.